பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவில் திடீர்னு கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஒரு சந்திப்பு கலந்துரையாடல் அப்படின்னு திமுக தலைவர் நடத்திருக்கிறார். இது ஒரு புது மாதிரியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்க தேர்தலில் இப்படி இருந்த மாதிரி இல்லை. தேர்தல் முடிந்ததுக்கு பின்பு, வெற்றி பெற்றதுக்கு பின்பு கூட இது மாதிரி நடந்திருக்க நிகழ்வை பார்த்துருக்குறோம். என்ன காரணம் சார் இது? இல்லை, இதில் இந்த புது கட்சிகள்லாம் இணைஞ்சிருக்காங்கல்ல. இப்போது கமல் வந்திருக்காரு. கமல் பார்லிமெண்ட்டில் வந்தார், இருந்தாலும் அசம்பிளிக்கு இப்போ தான் வராரு. அப்புறம் பிரேமலதா இணைஞ்சிருக்காங்க. எஸ்டிபிஐ இணைஞ்சிருக்கு. அப்புறம் கருணாஸ் வந்திருக்காரு. இந்த மாதிரி தமீமுன் அன்சாரி வந்திருக்காரு. இவங்கெல்லாம் புதுசாக வந்திருக்காங்க. ஒரு சீட்டு தானே புதுசாக வந்திருக்காங்க. ஸோ இதில் தேமுதிக முக்கியமான ஒரு கட்சி சேர்ந்துருக்கிறதுல. ஸோ அதனால் திமுகவில் அவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி பல புது கட்சிகளை சேர்ந்துருக்கிறதுனால இந்த சீட்டு பகிர்ந்து கொடுக்கறதுல அவங்களுக்கு பலவிதமான இழுபறிகள் நடந்தது. அப்புறம் கூட்டணி அமைக்கும் போது காங்கிரஸ் ரொம்ப தகராறு பண்ணிட்டாங்க. இந்த 3 எலெக்ஷனில் கட்டுக்கோப்பாக வந்த இமேஜே கொஞ்சம் இது அடிபட்டு போச்சு. அதுக்கப்புறம் சிபிஎம்முக்கெல்லாம் கொடுக்கறதுல ஒரு பெரிய பிரச்சனை நீண்டுது. அப்புறம் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பலவிதமான ஒரு இழுபறிக்கு நடுவில் தான் இந்த சீட்லாம் ஃபைனலைஸ் ஆச்சு. ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பேசி ஒரு மாதிரி ஒரு நல்லிணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சேர்ந்த கட்சிகளுக்கு குறிப்பாக தேமுதிகவுக்கெல்லாம் பாஜக எதிர்ப்பு நிலை என்பது கொஞ்சம் கூட கிடையாது. இந்த கூட்டணியோடைய அடிநாதமே ஆன்டி பிஜேபி தான். அதில் ஒரு கட்சி சேர்ந்துருக்கு தேமுதிக. அதுக்கு பாஜக எதிர்ப்புன்ற உறுதியான நிலைப்பாடே கிடையாது. அது நாளைக்கு பாஜகவும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா. அப்போ ப்ராபபிளி தன்னுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும்? இப்போ ஸ்டாலின் பிரச்சாரமே பிரமேலத்தோட எதிர்பார்க்க முடியும். ஆனால் அது கேள்விக்குறியாக இருக்குது. அப்போது ஒருவேளை அதை வலியுறுத்துகிற விஷயமா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிரச்சாரம் ஒரே டோனில் இருக்கணும். தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. தமிழ்நாட்டுக்கு என்னென்ன அநியாயங்கள் பண்ணுறாங்க, பிஜேபி பின்னாடி ஒளிஞ்சு நிற்கிற ஏடிஎம்கே நம்ம அட்டாக் பண்ணணும்னா பிஜேபி அட்டாக் பண்ணாலே போகிறோம். அது அதிமுகவுக்கும் சேர்ந்து அட்டாக் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சார பாணியை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும், சீட்டெல்லாம் ஒதுக்கின பிறகு ஒரு நல்லிணக்கம் வரணும் அப்படின்ற ஒரு விஷயமாகவும், சேர்ந்து பிரச்சாரம் பண்ணணும், கடைசி கூட்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல முடிக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். அது மாதிரி அந்த மாதிரி எண்ணத்தில் அவங்க இந்த கூட்டத்தை போட்டிருக்காரு ஸ்டாலின் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதனால் அந்த பிரச்சார பாணி வகுக்கணும். உங்களுக்குள்ள பிரச்சாரத்தில் ஒற்றுமை இருக்குது, எக்ஸப்ட் தேமுதிக தவிர. இப்போது திமுகவுக்கு வந்திருக்கிற ஓபிஎஸ்ட்டை நீங்கள் பிஜேபி எதிர்பார்க்க முடியாது, உடனடியாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கட்சி கட்டுப்பாடு கருதி அவர் எடப்பாடி எதிர்த்தே பேசிட்டு இருப்பார். சரி, எப்படியா இருந்தாலும் எடப்பாடி எதிர்த்து நீங்கள் பேசுனீங்கன்னா கூட திமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் திமுகவுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும்னா ஆன்டி பிஜேபியே தான் இருக்கும். ஆன்டி எடப்பாடின்னு இருக்கும், ஆன்டி பிஜேபி தான் நிறையா இருக்கும். இப்போ சிபிஎம் அப்படி தான் இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் அதை விட பவர்ஃபுல்லாக ஆன்டி பிஜேபி பண்ணுவாங்க. அதனால் தேமுதிக மட்டும் அதை பண்ணுறது எப்படி, எந்த அளவுக்கு பிரேமலதா பிரச்சாரத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க இந்த கூட்டணியோடைய மற்ற பிரச்சாரத்துக்கு ஒத்து போகிறாங்களா, இல்லை அவங்க தனி விதமான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்களா, வெறும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு திமுகவோட சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கணும், இல்லை நீங்கள் பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்ச விஷயங்கள்லாம், திமுக சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லணும். எதை சொல்லி அவங்க செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் இந்த அடிப்படையில் ஒரு கார்டியலான ஒரு அட்மாஸ்பியரை பிரச்சாரத்துக்கு போகிறது பெட்டர்னு ஸ்டாலின் ஃபீல் பண்ணிட்டு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தை போட்டுறதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்கிட்ட ஒரு இணக்கம் ஏற்படுத்துறது அப்படின்ற ஒரு தன்மைக்கு தான் இந்த கூட்டம் அப்படின்னாலும், இன்னும் அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு சின்ன நெருடல்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. அதாவது இப்போ திருமாவளவன் திடீர்னு எம்பியை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏவுக்கு நிற்பது அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். காட்டுமன்னார் கோயிலில் போட்டி வெற்றி பெற்றதுக்கப்புறம் ரிசைன் பண்ணலாம். ஏன் திடீர்னு மாநில அரசியலில் வரணும், அது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல், இதெல்லாம் அவர் ஏன் ஒரு கோடிட்டு காட்டுறாரு சார்? அது திமுகவுக்குள்ளேயும் சரி, இன்னும் அதிமுகவுக்குள்ளேயும் சரி, அந்த கேண்டிடேட் போட்டதில் சில குமுறல்கள்லாம் பல தொகுதிகளில் இருக்குது. இப்போ திமுக பார்த்திங்கன்னா தாம்பரம் தொகுதியில் பிரச்சனை, பல்லாவரத்தில் பிரச்சனை, ஸ்ரீநகரில் பிரச்சனை, எழும்பூரில் பிரச்சனை, பெரம்பூரில் பிரச்சனை, திருவிக நகரில் பிரச்சனை இருக்குது. அப்புறம் வெளி மாவட்டங்கள்லேயும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது, சீட்டு கொடுக்காத பிரச்சனை. அதிமுகவில் பார்த்திங்கனாலும் நாமக்கல் போன்ற இடங்கள்லாம் பிரச்சனை, தங்கமணிக்கு எதிராக அவங்க வீட்டிலேயே வரி எல்லாம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் இப்போது திடீர்னு பொற்கொடி ஆம்ஸ்டாங் கொடுத்துருக்காங்க திருவிக நகரில். அங்கே ஏடிஎம்கே ஆளுக்கு அங்கே இருக்கும் ஒருத்தவரை தான் செய்வாங்க. அது ஒரு கட்சி தலைமை யாருக்கு வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கோ அதுக்கேற்றபடி கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அதிருப்திலாம் தவிர்க்க முடியாது. ஆனால் ஒரு மாற்றுக் கட்சியில் நீங்கள் சொல்கிற மாதிரி திருமாவளவன் திடீர்னு எம்பியாக இருக்கிற திருமாவளவன் போட்டி போடுறதுன்றது திமுக கூட்டணி கட்சிகளுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது.
இந்த அவசியம் அவருக்கு ஏன் வந்தது அப்படின்றாம இப்போது சிபி சண்முகம் ராஜ்யசபா மெம்பராக இருக்கார். அவர் எம்எல்ஏ போட்டி போடுறாரு. அவர் என்ன நினைக்கிறார், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மந்திரி ஆகலாம்னு ஒரு ஐடியாவில் பண்ணுறாரு. அது ஒரு நம்பிக்கையில் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இவருக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, திருமாவளவன் ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை, திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகிறது, அதிமுக தான் ஆட்சிக்கு வரப்போகிறது. சிவி சண்முகம் செயல்பாடில் ஒரு அர்த்தம் இருக்குது. இவர் எந்த அடிப்படையில் ஒரு போட்டி போடுறாரு கேட்டால் என்ன சொல்கிறாரு, தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாறுபட்ட சூழல் நிலவும், அந்த சூழலில் நான் வந்து தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்றார். இவர் தமிழ்நாட்டில் இவர் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ மட்டும் என்ன தடை இருக்குது? இப்போது டெல்லியில் எம்பியாக இருக்கார். பல விஷயங்கள் சமூக நீதி உட்பட பல்வேறு பாஜக அரசோட மத நல்லிணக்கத்துக்கு விட்டு வைக்கிற பல விஷயங்கள் எல்லாத்தையும் நேஷனல் லெவலில் எதிர்த்து பார்லிமெண்ட்டில் குரல் கொடுக்குறாரு. தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை மத்திய மந்திரிகளை பார்த்து எல்லாத்தையும் மனுவெலாம் கொடுக்குறாரு. இவரும் ரவிக்குமாரும் பல பேரை பார்க்குறாங்க, சந்திக்கிறாங்க, மனுவெலாம் கொடுக்குறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது தமிழ்நாட்டிலையும் பெரும்பாலான நாட்கள் இங்கே பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, பல இடத்துக்கு போகிறாரு வராரு. இவர் எம்பியாக இருக்கிறதுனாலே தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் இவருடைய கவனம் எந்த விதத்தில் குறைஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பார்லிமெண்ட்டும் வந்து எல்லா நாளும் நடக்கிறது இல்லை. இப்போ சட்டசபை நடக்கிறனால நீங்கள் வெளியில் போக முடியுமா? இங்கே தானே இருப்பீங்க. அந்த மாதிரி பார்லிமெண்ட் நடக்கிறனால நீங்கள் டெல்லியில் இருக்கீங்க, மற்ற நாள்லாம் சென்னையில் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கட்சியை வளர்க்குறதுக்கு இதில் என்ன தடை இருக்குது? ஒரு மாறுபட்ட சூழல் இங்கே வரும், அதுக்கேற்றபடி நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன மாறுபட்ட சூழல் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ திமுக ஆட்சி மீண்டும் வருது மெஜாரிட்டியோட, நீங்களும் வின் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் எந்த போஸ்ட்டை ரிசைன் பண்ணுவீங்க? எம்எல்ஏ போஸ்ட்டை ரிசைன் பண்ணுவீங்களா, எம்பி போஸ்ட்டை ரிசைன் பண்ணுவீங்களா? நீங்கள் எம்பி போஸ்ட்டை ரிசைன் பண்ணிங்கன்னா சிதம்பரம் மக்களுக்கு 5 வருஷம் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா, அவங்களுக்கு நீங்கள் பண்ண துரோகம் மாதிரி ஆகாது. சரி, அப்புறம் ஒரு பை எலெக்ஷனில் நீங்கள் எங்கள் திமுக ஆட்சி இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஆளையே ஒரு பை எலெக்ஷனில் போட்டிங்கன்னா உங்கள் ஆளையே கூட வின் பண்ணுவார், அது வேறு விஷயம். சரி, இல்லை நீங்கள் அந்த எதிர்பார்ப்பில் போடல, இங்கே இழுபறி நிலைமை வரும், நம்ம வந்து எம்எல்ஏக்கு போட்டி போட்டால் திமுக இழுபறி நிலையில் இருந்தால் நம்ம கூட்டணி கட்சியாக போயிட்டு நம்ம வந்து அங்கே அதிகாரத்தில் பங்கு பெறலாம், மந்திரி ஆகலான்னு அந்த நிலப்பில் போகிறீங்களா? அப்போது திமுக மெஜாரிட்டி வந்தால் நீங்கள் வெற்றி பெற்றாலும் உங்களுக்கு மந்திரி கிடையாது, திமுக இழுபறி நிலைமை வந்தால் தான் உங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்கும், அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும். அப்போ அந்த நிலைமையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அப்போ திமுக முழு வெற்றி அடையாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இல்லைங்க, திமுகவும் தோல்வி அடைஞ்சு நீங்களும் தோல்வி அடைஞ்சிங்கன்னா எம்பி போஸ்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க, அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அது ஓடிட்டுருக்கும். அப்போது வந்து உங்கள் கட்சி மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும். நீங்களே தோற்றுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நின்று தோற்றுட்டீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இன்னொரு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், உங்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் இது என்ன பர்பஸ்க்காக அவர் போட்டி போடுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் மட்டும் வின் பண்ணிட்டீங்க, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துடுது. அப்போ இடைத்தேர்தல் நடக்கும்போது நீங்கள் வின் பண்ண முடியுமா? நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இல்லைங்க, அதையும் மீறி ஏடிஎம்கேக்கு இழுபறி நிலைமை வந்தது, பாஜக இல்லாட்டி நான் அவங்க கூட வந்து சேருவேன் நீங்கள் சொல்லி அது மாதிரி ஏதாவது சேர போகிற ஐடியா ஏதாவது வச்சுருக்கீங்களா? அதிகாரத்தில் பங்குன்னு இப்படி பலவிதமான காம்பினேஷனை நீங்கள் போட்டு பார்த்துனே போனீங்கன்னா அப்போ இவர் ஏன் போட்டி போடுறாரு? ஒரு அரேஞ்ச்மெண்ட் போயிட்டுருக்கு, நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கீங்க, நீங்கள் வந்து தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் பண்ணுறதுல என்ன மாறுதல் எதிர்பார்க்குறீங்க? மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரும் நீங்கள் நம்பினீங்கன்னா இதே பாஜக எதிர்ப்பு நிலை தான் திமுகவும் வச்சிருக்க போது, இந்த அரசியலில் எந்த மாறுபாடும் இருக்காது, யாரும் புதுசாக உள்ளே வந்துட போகிறதில்ல, இது கண்டினியூ ஆக போகுது. இப்போ இருக்கிற அரசியலே கண்டினியூ பண்ண போகிறீங்க. என்ன அப்போ மாறுதல்? அப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்து பிஜேபி ப்ராக்சியில் இங்கே ஆண்டுருந்தாங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வேலை ஜாஸ்தியாகும். இல்லை விஜய் வந்துடுறாருன்னா நீங்கள் வந்து இங்கே இறங்கி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். அப்படிலாம் இருக்கும். இல்லை எனக்கு அதெல்லாம் விடுங்க, திமுக இழுபறி நிலைமை வந்துருங்க, அந்த இழுபறி நிலைமையில் நான் உள்ளே போனேன்னா எனக்கு மந்திரி ஆகணும் அப்படின்னு அந்த வாயுவில் போகிறீங்களா? அப்போ உங்களுக்கு திமுக ஆட்சிக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா? ஸோ எப்படி பார்த்தாலுமே நீங்கள் இவருடைய செயல்பாடுகளை வந்து பலவிதமான கேள்விகள் எழுது. ஆக்சுவலாக இவர் கட்சி வளர்க்குறதுக்கு எந்த விதமான தடையும் இதுவரையும் இல்லைங்க. இவர் வந்து பார்லிமெண்ட் மெம்பராக இருக்கிறதுனால இங்கே கட்சி வளர்க்க முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்கிற அர்த்தம் இல்லை. பார்லிமெண்ட்டுக்கு அப்புறம் புதுவிதமான ஒரு சூழல் வரும், அதில் நம்ம இங்கே பாலிடிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் திமுக முன்னு நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்கன்னா இங்கே என்ன மாறுதல் வந்து நினைக்கிறீங்க? அதே பாஜக எதிர்ப்பு தான் இங்கே கண்டினியூ ஆக போகிறது. வேறு என்ன மாறுதல் வந்துடும்? ஏடிஎம்கே மோசமாக தோக்கும், விஜய் ஒரு பர்சன்டேஜ் காமிச்சு பேசாமல் இருப்பார், அப்புறம் என்ன பெருசாக நடந்துட போகுது? இப்போ நீங்கள் போட்டி போடுறதோட நோக்கம் என்ன? உண்மையான நோக்கம் அது கேள்விக்குறியாக மாறுது ஆக்சுவலாக. இப்போ திமுக எப்படி பார்க்குறாங்கன்னா, இவரே நம்புறாரு போல் இருக்குது, நமக்கு மெஜாரிட்டி வராதுன்ட்டு, அதனால் அதிகாரத்தில் பங்கு பெறணுன்றதுக்காக அந்த இழுபறி நிலைமை வரும்னு நினைக்கிறார் போல் இருக்குது, அதான் இவர் போட்டி போடுறாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. இவருக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லை, இவர் போட்டி போடுறதுக்கு காரணம் இழுபறி நிலைமை வரும்னு எதிர்பார்க்குறாரு, அதனால தான் போட்டி போடுறாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் அவங்களுக்கு சீட்டை கொடுத்துட்டோம், அவங்க யார் வேணால் நிற்கட்டும், அவர் திரும்ப நின்னானே யார் நின்னான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மனசுல ஓடும்ல, நம்ம இவ்வளோ கேள்வி கேட்குறோமே, அது எல்லாருக்கும் தோணதானே செய்யும். நீங்கள் எம்பி போஸ்ட்டில் இருக்கீங்க, அழகாக நீங்கள் 8 தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணி உங்கள் ஆட்களை ஜெயிக்க வைக்கணும். உங்களுக்கு பதிலாக ஒரு தோழருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் உங்கள் ஆட்களுக்கு. திரும்ப வந்து எம்பி பதவியிலிருந்து எம்எல்ஏ பதவிக்காக போட்டிக்கு வருகிறார் அப்படின்றது வந்து திமுக தலைமை கிட்ட சொல்லியிருக்க மாட்டார். சொல்லியிருப்பாரான்னு சொல்ல எனக்கு தெரியல, சொல்லியிருப்பாரான்னு தெரியல. அவங்க சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இது உங்கள் இஷ்டம் தான் சொல்லுவாங்க. ஒருவேளை திமுகவுக்கு இது எந்த விதத்தில் அதிர்ச்சியாக இருக்கும்னு கேட்குறேன். ஏன்னா இந்த தகவலை சொல்லாமல் திடீர்னு திரும்ப அறிவிக்கிறார், அப்போ நம்மகிட்ட இதை பகிர்ந்துக்கல, இல்லை ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் வருகிறார்
அப்படின்றதே திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குமான்னு கேட்குறேன். ஆமாம், நிச்சயமாக அதிர்ச்சியாக இருக்கும். அவர் சொல்லியிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அவர் சொல்லினா சொல்லியிருக்க மாட்டார்னு என்னோட அபிப்பிராயம். நீங்கள் அப்படி போட்டி போடுறதே என்ன காமிக்குது அப்படின்னா, அதிகாரத்தில் பங்கு நீங்கள் ரொம்ப நாள் எழுப்பி நிற்கிற ஒரு குரலுக்கு ஏற்ப இங்கே வந்து ஒரு இழுபறி நிலைமை வரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, திமுக முழு மெஜாரிட்டி வராதுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு, அதனால தான் இவர் வந்து போட்டி போடுறாருன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. போஸ்ட் எலெக்ஷன்ஸில் தமிழ்நாட்டில் பலவிதமான மாறுதல்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. போஸ்ட் எலெக்ஷன்ஸில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமே வந்து உடன்பாடு சரியாக இருக்குமான்னு எனக்கு தோணலை. இந்த எலெக்ஷனோட அது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். திரிணாமுல் காங்கிரஸ் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை வச்சுருக்காங்களோ சென்ட்ரலில், கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை வந்து திமுக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டாலின் ராகுல் காந்தி சச்சரவு இன்னும் தீரலை, சண்டை இன்னும் தீரலை, இன்னும் பேச்சுவார்த்தை 2 பேருக்கும் ஆரம்பிக்கவே இல்லை. அது இன்னும் அது உசுப்பேத்துற மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டுருக்கே தவிர, இன்னும் இந்த கேண்டிடேட் செலெக்ஷனில் கூட அது பற்றி எரியுதே தவிர, அது வந்து திமுகவுக்கு வேண்டியவங்க தான் உள்ளே வராங்கன்ற மாதிரியான விஷயங்களை இந்த ஜோதிமணி போன்றவர்கள், மாணிக் தாக்கூர் போன்றவர்கள்லாம் ராகுல் காந்திகிட்ட போட்டு கொடுக்குறாங்க. எல்லாமே திமுக ஜால்ராவாக இருக்காங்கன்னு அவங்க போட்டு கொடுக்குறாங்க. கட்சியை விற்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாலே, கட்சியை விற்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்றதுக்கு வந்து அந்த குற்றச்சாட்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்ணகரம் தொகுதி இருக்குங்க. பெண்ணகரம் தொகுதியை வந்து ஜிகே மணி போய் திமுக சொல்லி அதை காங்கிரஸ் கொடுங்க, என் பையன் காங்கிரஸ் சேர்றாரு, அவருக்கு நான் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன்னா, கிட்டத்தட்ட விற்கிற மாதிரி தானே ஒரு விஷயம் இது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே. திருமாவளவன் இப்படி ஒரு கோணம் இருக்கலாமா சார்? அதாவது திருமாவளவன் 25 ஆண்டுகளுக்கு மேல் தேர்தல் அரசியலில் இருக்கிறேன்னு அவரே தொண்டர்கள் மத்தியில் வருத்தத்துடன் தெரிவித்தார். சீட்டுக்கு நம்ம போராட வேண்டியிருக்குது அப்படின்னு. ஒருவேளை இதெல்லாம் காலம் கடந்து ரொம்ப தாமதமாக திரும்ப உணர்ந்திருக்கிறார் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அதாவது தேமுதிக இன்னைக்கு புதிதாக திமுகவில் இணைந்த கட்சி, அதுக்கு 10 தொகுதி கொடுக்குறாங்க. அது காரணம் என்னன்னா, மாநில அரசியலில் அவங்க தீவிரமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிரேமலதா வந்து எம்பி தொகுதிக்கு போட்டியிடலை. எல்லா கட்சிகளுமே வந்து இங்கே மாநில அரசியலை மையப்படுத்தியே நடக்கிறனால அது கொஞ்சம் வளர்ச்சி இருக்குது, இல்லை சீட் ஷேரிங்கில் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் அடைகிற மாதிரி இருக்குது. நம்ம தேசிய அரசியலில் இருந்துக்கிட்டு தலைவர் தேசிய அரசியல் இருக்கிறார், மற்றவங்களுக்கு வந்து மாநில அரசியலும் போது தன்னுடைய கட்சிக்கு அது பலம் சேர்ப்பதாக இல்லை அப்படின்னு தாமதமாக உணர்ந்து ஒரு வேளை திரும்ப இதை மாற்றிக்கலாம், அதுக்கப்புறம் தான் நம்மளால் சீட்டு கொஞ்சம் வலுவாக இருக்க முடியும். ஏன்னா இப்போ கட்சி தொண்டர்கள் கூட திரும்ப தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறாரு, சட்டமன்றத்துக்கு போகிறார் அப்படின்னா அவங்களுக்கு வேண்டியது ஏதாவது போய் செய்வதற்கோ சட்டமன்றத்தில் எழுப்புவதற்கோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கருதலாம். அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம் அடையலாம் கட்சி. அப்படி ஒரு எண்ணத்தில் திரும்ப முடிவு பண்ணியிருக்கலாமா? கட்சி வளர்க்குறதுக்கு அவர் வந்து ஒரு முயற்சி பண்ணுறாரு அப்படின்ற அந்த ஆங்கிளில் நான் குறை சொல்லிங்க. பட் இந்த சூழல் சரியில்லை. ஒரு எம்பியாக இல்லாத போது இந்த முடிவு எடுத்தா வச்சுக்கோங்களேன், எம்பியாவே இல்லை. இந்த உணர்வு தான் தேமுதிக மாதிரியான கட்சிகளுக்கு நம்ம இவ்வளோ காலம் இருந்ததுக்கு விட அவங்களுக்கு அதிக சீட்டு வருதுன்ற போது இப்போ நம்மளும் அப்படி மாறணும் அப்படின்றத வந்து அந்த சூழலை உணர்ந்து அவர் எடுத்திருந்தானே எப்படி இருக்கும்? தேமுதிகக்கு கொடுத்த சீட்டுக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய செல்வாக்குக்கும் நம்ம சம்மந்தப்படுத்த முடியாது. ஏன்னா தேமுதிகவுடைய பிரசன்ஸ் இருக்குல்ல, அது வந்து விடுதலை சிறுத்தைகளோட அதிகமான பிரசன்ஸ் இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுக்கு மாநிலங்களில் பல இடங்களில் பிரசன்ஸ் கிடையாது, சில இடங்களில் அடர்த்தியான ஒரு சப்போர்ட் இருக்குன்றதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் தேமுதிகவுக்கு வந்து பரவலாக பிரசன்ஸ் இருக்குது. திமுக வந்து தேமுதிகவுக்குலாம் 10 சீட்டெலாம் வந்து தாரவார்த்தாக மாறி கிடையாது. அவங்கெல்லாம் ஒரு சர்வேக்கு 100 சர்வே பண்ணிவிட்டு ஒர்த்தா இல்லையான்னு பார்த்துட்டு தான் அவங்க வந்து ஆள் எடுக்கிறாங்க. ஒரு டீமில் 4 டீம் ஒர்க் பண்ணுது. திமுக தலைமைக்கு 4 சர்வே டீம் அட்வைஸ் பண்ணுது. அதனால தான் சிபிஎம்க்கு 5க்கு மேலே கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. 4 டீமும் ஒட்டு மொத்தமாக சொல்லிட்டான், இவங்களுக்கு கொடுக்குறது பிரயோஜனம் இல்லை, இவங்க செல்வாக்கு ரொம்ப குறைஞ்சிட்ருக்கு, 5 அதிகம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது சொன்னால் தோழர்கள் வருத்தப்படுவாங்கன்னு அவங்க வந்து சொல்லாத இருக்காங்க. அந்த டீம் 4 டீம் இருக்குது சார். அந்த 4 டீமு கீழே கிரவுண்ட் லெவல் வரையும் சல்லடையாக சலித்து பார்த்துட்டு அப்புறம் தான் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அவங்க தேமுதிகவை பற்றி ரொம்ப தெளிவாக முடிவு எடுக்கிறதுனா, இவங்களால் நமக்கு ஒரு 150 கான்ஸ்டியூன்சியில் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த தேமுதிக எதிரணியில் போய் சேர்ந்துருந்துன்னா அது அங்கே எதிரணிக்கு உருவாக்கி இருக்கிற பலம் ரொம்ப அதிகம். அதை தடுத்து நிறுத்தினது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, அதோடைய பிரசன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, வன்னியர்கள் பட்டியலில் 2 பேர்ட்டையும் ஆதரவு இருக்க ஒரு கட்சியாக வந்து தேமுதிக இருக்குது. கொஞ்சமாக இருந்தால் கூட 2 பேர்ட்டையும் ஆதரவு இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுக்கு வன்னியர்கள்ட்ட ஆதரவு இருக்காது, பாமகவுக்கு பட்டியலினத்தவர்கிட்ட ஆதரவு இருக்காது. ஆனால் தேமுதிகவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஆதரவு இருக்குது. இது விஜயகாந்த் காலத்திலே உருவானது, அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட அதில் பாதி அளவுக்காவது இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் தைரியமாக விருதாச்சலத்தில் போட்டி போடுறாங்க. இல்லாட்டி விருதாச்சலத்தில் போட்டி போட மாட்டாங்க. தருமபுரியில் ஏன் போட்டி போடுறாங்க தேமுதிக? அந்த இடத்துல போட்டி போடுறாங்க. பட்டியலினத்தவர் வன்னியர்கள் 2 பேரும் நமக்கு ஆதரிப்பாங்கன்னு நம்பிக்கைன்னா அந்த ஓட் பேங்க் அவங்களுக்கு கொஞ்சமாக தக்க வச்சுருக்காங்க. அவங்க அது உதவி பண்ணும், இந்த கூட்டணியோடு சேர்ந்து நம்ம வின் பண்ண முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய ஓட்டு பல இடங்களில் இன்னும் கொஞ்சம் வந்து விருதுநகர் போன்ற இடங்களில், ராஜபாளையம் போன்ற இடங்களில், மதுரை சுற்று வட்டாரத்தில், கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் நிச்சயமாக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் தேமுதிக கொடுத்தாங்க. நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் அப்படி கிடையாது. இங்கே மத்திய மாவட்டங்களில் விட்டிங்கன்னா அடுத்தது மதுரை, அந்த மேலூர் பகுதிகளில் கொஞ்சம் இருக்கலாம். ஸ்ட்ரீம் டவுன் சவுத்தில் போனீங்கன்னா கொஞ்சம் இருக்கலாம். அது கூட ரொம்ப கம்மி. தூத்துக்குடி அந்த ஏரியாக்கெல்லாம் ரொம்ப கம்மி. இந்த மத்திய மாவட்டங்களில் கொஞ்சம் மதுரை சுற்று வட்டாரத்தில் கொஞ்சம் விடுதலை சிறுத்தைகள் ஸ்ட்ராங்காக பிரசன்ஸ் இருக்கலாம். மற்றபடி வேற எங்கேயும் இருக்க முடியாது. இவங்க அப்படி இல்லை. அதனால் தேமுதிகவை பார்த்து அவர் வந்து
இந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து இவர் மாநில அரசியல் பண்ணுறதுக்கு இன்ஃபேக்ட் ஒரு எம்பி போஸ்ட்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு 6 கான்ஸ்டியூன்சியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க. நீங்கள் நாளைக்கே வந்து நீங்கள் அதை வந்து உங்கள் கட்சிக்கு ஏற்றபடி நீங்கள் தயார் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரவிக்குமார் இன்னொரு எம்பி இருக்கார், அவர் ஒரு 6 கான்ஸ்டியூன்சியை தயார் பண்ணலாம். நாளைக்கே வந்து அந்த கான்ஸ்டியூன்சியில் உங்கள் செல்வாக்கை நீங்கள் வளர்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தொகுதியில் அங்கே இருக்கிற தொகுதிகள் கேட்டு நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் வெறும் எம்பியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மாநில அரசியலை வந்து உங்கள் கட்சியை வளர்க்குறதுல எந்த விதமான தடையும் கிடையாது. நீங்கள் திட்டமிட்டு பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இங்கே வளர்க்கலாம். அதில் வந்து நீங்கள் சட்டசபை மெம்பராகி தான் இங்கே வளர்க்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒன்றும் பெரிய அளவுக்கான மாறுதல் இங்கே வந்துடும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இதுவரையும் தெரியல. இதுவரையே இருக்கிற நிலைமையில திமுக ஆட்சிக்கு வரும், ஆன்டி பிஜேபி ரோல் கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் தெரியுது. மற்றபடி பிஜேபி இங்கே வந்து உட்காந்துருவான்ற மாதிரி தெரியல. அதிமுக வந்து உட்காந்து பிஜேபி தான் இன்டைரக்டாக அவங்க ரூல் பண்ணுவாங்க, மறைமுகமாக அவங்க ஆட்சி தான் நடக்கும்ன்ற மாதிரியான விஷயங்கள் இங்கே தெரியல. அப்படி ஏதாவது ஒரு நிலைப்பாடு வந்ததுன்னா நீங்கள் அப்போ யோசிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் திமுக அணியில் போட்டி போட்டுட்டு திமுக ஆட்சிக்கு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை உருவாக்குற இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் திமுக கூட்டணி போட்டி போகிற இடங்களில் போய் பிரச்சாரம் பண்ணி அதுக்கு வலு சேர்க்கறதுக்கான அந்த கால அவகாசம் உங்களுக்கு கிடைக்கணும் இல்லை. நீங்கள் போய் காட்டுமன்னார் கோயிலில் 4 நாள் பிரச்சாரம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஆட்கள் போட்டி போகிற தொகுதிக்கு போகிறதுக்கும் அதுக்கே டைம் இருக்காது. அப்புறம் நீங்கள் மற்ற தொகுதிக்கு எப்படி போய் மற்ற கூட்டணி கட்சிக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்க? அதனால் இந்த நேரத்தில் இது அவசியமான ஒரு கேள்வி வருது இல்லை. அந்த கேள்விக்கான பதில் வந்து திருமாவளவன்கிட்டேருந்து கன்வின்சிங்காக வரல இன்னும். நன்றி சார். தேங்க்யூ.